இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ எடுத்து, அந்த வீடியோக்கு மேல ஒரு இமேஜ பிளேஸ் பண்ணி, அத லைட்டா ஃபிளாஷ் பண்ற மாரி, அல்லது மின்ற மாரி நம்ம செட் பண்ண போறோம். ஸோ, ஆல்ரெடி என்னுடைய வீடியோவ நான் சூஸ் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய வீடியோ. ஸோ, அத நான் கிளிக் அண்ட் டிராக் பண்ணிடுறேன். ஸோ, இதுல தான் நம்ம வொர்க் பண்ண போறோம். ஆனா, டைரக்ட்டா எடிட் பேஜ்ல கிடையாது. நம்மளுடைய ஃபியூஷன் பேஜ்ல நம்ம வொர்க் பண்ண போறோம். ஸோ, எடிட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது தான் ஃபியூஷன். ஸோ, நான் அத செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ, எனக்கு அந்த மீடியா வந்துச்சு. அந்த இமேஜ் நான் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ நான் வந்து ரீநேம் பண்றேன். மீடியா 1 அப்படின்னு இருக்கிறத ரீநேம் பண்றேன். இதுதான் வீடியோ 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீநேம் பண்றேன். ஸோ இந்த வீடியோக்கு மேல எனக்கு அந்த இமேஜ் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ மீடியா புல்ல நான் போயிட்டு, அதில பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்ல இந்த சிம்பல் தான் நான் கொண்டு வரப்போறேன். ஸோ அத வந்து டைரக்ட்டா நான் இங்க பிளேஸ் பண்றேன். ஸோ நான் பிளேஸ் பண்ணும்போது பை டிஃபால்ட்டா அது இன்னொரு நோட வந்து கிரியேட் பண்ணும். அதுக்கு பேர் வந்து மெர்ஜ் அப்படின்ற நோடு. ஸோ இத வந்து நான் ரீநேம் பண்ணி கனெக்டர் அப்படின்ட்டு வைக்க போறேன். அப்படி இல்லன்னா, இமேஜ் கனெக்ட் அப்படின்ட்டு வைக்கணும். ஓகே. ஸோ அந்த மெர்ஜ் நோடுக்கு நான் ஒரு பேர் வச்சுட்டேன். இந்த இமேஜுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா, நோ சிம்பல் அப்படின்ட்டு வைக்கிறேன். ஓகேயா? ஸோ இத வந்து நான் இப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இதோடைய ரெசல்யூஷன் எப்படி இருக்கு அப்படின்னா 1200 x 1200 அதாவது 1200 x 1200. ஆனா நம்ம வீடியோட ரெசல்யூஷன் 1080 x 1920. ஸோ இத வந்து நான் 2மே ப்ராப்பர் ரெசல்யூஷனுக்கு கொண்டு வரணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா, ரீசைஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இத நான் ரீசைஸ் பண்ணும்போது 1080 x 1080க்கு வந்துரும். இது வந்து நம்மளுடைய இமேஜோடைய ரெசல்யூஷனுக்கு இது வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஆனா கன்வெர்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இமேஜ் வந்து நம்ம 0 அதாவது ரவுண்டா இருந்தது ஓவலா மாறுது. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இந்த ஓவல் ஷேப் வேண்டாம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்பொழுது ட்ராக்கர் கிடையாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த பாப்அப் டூல், செலக்ஷன் டூல் வரணும் அப்படின்னா, ஷிஃப்ட் ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா இந்த டூல் வரும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே. இப்ப இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ல இன்ஸ்பெக்டர்க்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, இத ரீசைஸ் பண்ணலாம். இப்ப இத வந்து ஃபர்ஸ்ட் நான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ நான் சேஞ்ச் பண்றேன். ஸோ அது எனக்கு ஓவல் ஷேப்ல வரணும். அது எங்க இருக்கணும் அப்படின்றதையும் நான் முடிவு பண்றேன். ஸோ இந்த இடத்துல வேணும். இன்னும் கொஞ்சம் சின்னதா எனக்கு வேணும். இந்த மாதிரி இல்ல. அதோடைய சைஸ்ல எனக்கு சின்னதா வேணும். ஓகே. ஸோ என்னுடைய பொசிஷன் கரெக்ட்டா ஃபிட் பண்ணிட்டேன். அது எங்க இருக்கணும் அப்படின்றதும் சைஸும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்ப இந்த இடத்துல எனக்கு எப்படி வேணும்? எனக்கு இது வந்து கொஞ்சம் க்ளோ ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். க்ளோ அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, இந்த ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கும். இப்ப இந்த க்ளோயிங் எஃபெக்ட் எனக்கு வந்து கீழ, இந்த இமேஜுக்கும் கீழ வேணும். ஸோ கொஞ்சம் இத இன்கிரீஸ் பண்ணேன் அப்படின்னா, சைஸ இன்கிரீஸ் பண்ணேன்னா, எனக்கு வந்து க்ளோ ஆகும். ஓகே. ஓகே. இப்ப எனக்கு க்ளோ ஆகுது. இது எனக்கு இப்போ மின்னணும் அப்படின்னா, ஃப்ளிக்கர் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, இப்போ அது மின்னும். ஸோ மின்றதுக்கு இதில ரேஞ்சஸ் இருக்கு. இப்போ நார்மலா எப்படி மின்னும் அப்படின்றத பார்த்துக்கங்க. இதில நான் இப்போ ஸ்பீட சேஞ்ச் பண்றேன். ஸ்லோ ஆக்குறேன். ஏன்னா எனக்கு ஸ்லோவா தான் வேணும். ரொம்ப ஸ்லோவா வேணும். ஓகே. இந்த இது போதும். ரேஞ்ச் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றேன். அதோடைய ஸ்மூத்னஸ் எனக்கு அதிகமா இன்கிரீஸ் பண்றேன். ஆனா அது ஃப்ளிக் ஆகுறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஓகே. இது எனக்கு போதும். ஓகே. ஸோ நான் வேற எதையும் நான் இப்போதைக்கு இன்கிரீஸ் பண்ணல. ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தது. இந்த மாரியான ஒரு வீடியோ தான் கிரியேட் பண்ணணும்னு நெனச்சேன். பட் இது என்னுடைய ஆக்சுவல் அவுட்புட் இல்ல. நெக்ஸ்ட் டைம் இந்த இமேஜ எப்படி நான் வந்து அந்த பர்கரோட கனெக்ட் பண்ணி மூவ் பண்றது அப்படின்ற நான் வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபியூஷன் பேஜ்ல வீடியோ நம்ம கொண்டு வந்து, அதுல ஒரு பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட் எடுத்து, அத ரீசைஸ் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றது? அதாவது ஷேப்ப எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது? சைஸ் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு கத்துக்கிட்டு, அதுக்கு ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் குடுத்து ஏன்னா, நம்ம நெறைய பேர் வந்து அந்த க்ளோக்காக என்ன பண்றோம் அப்டின்னா, நெறைய வீடியோஸ் அல்லது இமேஜஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அப்படி வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கிற அந்த இமேஜ நீங்க க்ளோ பண்ண வைக்கலாம். இந்த ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்ல. கூடவே அத மின்ன வைக்கலாம். ஃப்ளிக்கரிங். இத நம்ம சேர்த்து மெர்ஜ் நோட்ல போட்டோம் அப்டின்னா, டைரக்ட் நம்மளுடைய அவுட்புட் இப்படி தான் வரும். ஸோ இத நம்ம வெளியில போய் பார்த்தோம் அப்டின்னா, இதுதான் நம்மளுடைய அவுட்புட். ஒரு தடவ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
தேங்க் யூ. ஹேவ் அ பிளெஸ்ட் டே.